ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம், தேவன் வெறுக்கிற காரியங்கள் என்ன. முதலாவது தியானித்தோம் மேட்டிமையான கண், இரண்டாவது பொய் நாவு, மூன்றாவதாக தியானித்தோம் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, நான்காவதாக தியானித்தோம் துராலோசனை பிணைக்கும் இருதயம், ஐந்தாவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் நன்மை செய்யும்படியாய் தங்கள் கரங்களை நீட்டுவார்கள். ஆனா ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு தீமை செய்யணும்னா அவங்க கால் அவ்வளவு வேகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்திலே குதிரையிலும் வேகமா ஓடுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 14ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அருமையான தேவ பிள்ளைகளே, தீமையை விட்டு விலகுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இதே சங்கீதத்தை நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இங்கே சங்கீதம் 34:14 சொல்லப்பட்ட வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். அப்போ இங்க தீமை என்பது என்ன, பொல்லாப்பு என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இங்க 1 பேதுரு 3:11 வாசிக்கிறோம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று வாசித்தோம். இங்கே யோபு சொல்லுகிறார், பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் என்னதான் புத்தி. அப்போ பொல்லாப்பு செய்ய ஒரு மனுஷன் தீவிரித்து ஓடுறான்னா, தீங்கு செய்கிறதற்கு ஒரு மனுஷன் தீவிரித்து ஓடுகிறான் அப்படின்னா, ஒன்று அவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை, நீதிமொழிகள் 8:13 படி. ரெண்டாவதாக அவனுக்குள்ள என்ன இல்லை, புத்தி இல்லை. புத்தி இல்லாததுனால தான் அவன் என்ன செய்யறான், பொல்லாப்பு செய்யறதுக்காக, தீங்கு செய்கிறதற்காக அவன் விரைந்தோடுகிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுவது தான் ஞானம். அப்போ அந்த ஞானமும் புத்தியும் ஒரு மனுஷனுக்கு மறைக்கப்பட்டிருக்கும் போதுதான் அவன் என்ன செய்யறான், தீங்கு செய்கிறதற்கு விரைந்தோடுகிறான். நம்ம பாஷையில சொல்ல போனா அவன் அறிவில்லாதவன், அவன் புத்தி கெட்டவன். ஒரு மனுஷன் தீமை செய்ய விரைந்து ஓடுவானே ஆனால் நம்முடைய பாஷையில அவன் ஒரு முட்டாள், அவன் புத்தி இல்லாதவன், அவன் அறிவில்லாதவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழாமல், தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைந்தவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், பொல்லாப்பை விட்டு விலகி புத்தி உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி புத்தியுள்ள மனுஷன்தான் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட முடியும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே புத்தி உள்ளவர்களையும் புத்தி இல்லாதவர்களையும் நம்ம அங்கே பார்க்கும் பொழுது, புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். இந்த தேவன் வெறுக்கிற காரியங்கள் நமக்குள்ளே காணப்படும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தையே நாம் இழந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது பரலோக ராஜ்யமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, நரகத்தை ஆயத்தப்படுத்துகிறதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறி போகக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு அவங்க தீமை செஞ்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. அதைத்தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எப்படி எழுதுகிறார்,
தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்கிறது, அவன் செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாதே. புத்தி கெட்டவன் தான் அப்படி சொல்லுவான். அவன் அப்படி செஞ்சான்ல, நானும் செய்வேன். அது சொல்றது யாரு? புத்தி இல்லாத மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, உன் சத்துரு தாகமாயிருந்தால் அவன் குடிக்க தண்ணீர் கொடு. அப்படி செய்யறதுனால நீ எரிகிற தலையை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பரலோகத்திலிருந்து பார்க்கிற உன் பிதா உனக்கு பலன் அளிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளை பார்த்து தேவன் பலன் அளிக்கிறதாய் காணப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் நமக்கு சொல்கிறது, பூரண பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பலனை பெறுகிறவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழ நம்மை அர்ப்பணிப்போம். பொல்லாப்பை விட்டு விலகி, தீமையை விட்டு விலகி, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடாதபடி நம்முடைய கரங்களை நன்மை செய்யும் கரங்களாய் நீட்டுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார், ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாதிருப்பானே ஆனால் அது அவனுக்கு பாவம். அந்த பாவத்துக்கு உடன்பட்டவர்களாய் அல்ல, நன்மை செய்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். அப்படி தீமை செய்யறதுனால அந்த மனுஷனுக்கு கிடைக்கிறதான முடிவு என்ன தெரியுமா? சங்கீதம் 34:16 இப்படி சொல்கிறது, தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராதபடி அற்று போக பண்ண கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. ஆனா நீதிமானுக்கு என்ன முடிவு தெரியுமா? நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். ஆனா அந்த தீமை செய்கிற மனுஷனை வேதம் சொல்கிறது, 21ஆம் வசனம், தீமை துன்மார்க்கனை கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த முடிவு நமக்கு வேண்டாம். நீதிமானுக்குரிய நல்முடிவு நமக்கு உண்டாயிருக்கட்டும். நீதிமானுடைய முடிவு சமாதானம். நீதிமானை இக்கட்டின் என்று பாதுகாக்கிற அந்த தேவனுடைய கரத்திலே பலனை பெறும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா எங்களோடு நீங்க இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்க கால் தீமை செய்ய விரைந்தோடுகிற காலாய் அல்ல, நன்மை செய்யும்படி எங்கள் கரங்களை நீட்டுகிறதாய் மாறட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை அவங்க எங்களுக்கு தீமை செஞ்சிருக்கலாம், நாங்கள் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரிகட்டாதபடிக்கு செய்கையின் பலனை பெறும்படியாய் தகப்பனை நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீதிமானுக்கு வரும் பலனை நாங்கள் இந்த பூமியில பெற்றவர்களாய் வாழ, சமாதானத்தை தேடியதை தொடர்ந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுவீராக. தீங்கு செய்ய விரைந்தோடுகிற ஒவ்வொரு கால்களும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவதாக. அந்த கால்கள் சமாதானத்தை, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க ஆளுகை செய்வீராக. கண்மலையின் மேல் இருக்கிறதான அந்த பாதங்கள் உம்முடைய பார்வையில எவ்வளவு அழகா இருக்கின்றது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.